தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர் ரேவதி சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களோடு மேற்கொண்ட அந்த கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துல பாடப்படும்னு சொல்லப்பட்டப்போ நிறைய எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலையும் அது செய்யப்பட்டிருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழக டிஜிபி அங்கே போகாம தவிர்த்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழக அரசாங்கத்தின் இந்த நிலை சரியானது. உயர்கல்வித்துறை அமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நிலையும் சரி, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் அரசு உறுதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டும், அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்தியா மொழிவழி மாநிலங்களின் ஒரு கூட்டிசைவு நாடு, அதை ஆளுநர் உணர வேண்டும். ஏற்கனவே பலமுறை தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தீர்மானங்கள் இருக்கிறது, தமிழக அரசியல் கட்சிகளின் வேண்டுகோள் இருக்கிறது. தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு முன்னுரிமை. இதில் தேசிய பாடல்கள் பெண்ணுக்கு தள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அடுத்தடுத்து தேசிய பாடலுக்கு முன்னுரிமைகள் அளிக்க வேண்டும். நாம் அதை மதிக்கிறோம். ஆனால் தமிழ் தாய்மொழியான தமிழ் தாய் வாழ்த்துக்கு துவக்க இடம் தர வேண்டும், முதலிடம் தர வேண்டும். அது எங்கள் நிலை. ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் கடந்த ஆட்சியிலையுமே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. இதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் பல பட்டமளிப்பு விழாவை தவிர்த்திருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த அரசும் செயல்படுறது சரிதானா? இதுல வேறு என்ன மாதிரியான நடைமுறைகளை தமிழக அரசு உறுதியா மேற்கொள்ளும்? இல்ல, மாநில அரசு ஒன்றிய அரசு என்று வருகிற போது மாநில அரசிடம் அதிகாரம் குறைவாக இருக்கிறது, ஒன்றிய அரசிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறது. இந்த அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். நீங்க கல்வி சம்பந்தப்பட்ட யாவும் மாநில பட்டியலுக்கு வரணும். அது ஆரம்ப கல்வி துவங்கி பல்கலைக்கழகம் வரை மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க. அதை ரெண்டாவது, ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்றத்தின் இறையாண்மையை மதிக்கணும், அமைச்சரவையை மதிக்கணும், முதல்வரை மதிக்கணும். தங்களிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறது, நாம் டெல்லி பிரதிநிதி என்கிற காரணத்தினாலேயே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கடந்து செல்லக்கூடாது. ஆனால் அந்த முயற்சியில் தொடர்ந்து ஆளுநர்கள் ஈடுபடுகிறார்கள். தமிழக முதல்வரின் வேண்டுகோளுக்கோ அல்லது தமிழக சட்டமன்றத்தின் தீர்மானத்திற்கோ அல்லது தமிழ் மக்களின் இறையாண்மைக்கோ ஆளுநர்கள் மதிப்பளிப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இதை நாங்கள் கண்டிக்கிறோம்.